நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு பொறிமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகும் ஜனாதிபதி அனுர. ஹட்டனில் பாரிய விபத்து, 3 மரணம், 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விமான நிலைய அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த 2 பெண்கள். மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு. ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்ய முயற்சி. துப்பாக்கிச் சூட்டில் கணவன் பலி, மனைவி படுகாயம், தொடரும் விசாரணை. வடக்கில் முப்படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை. நாமலின் பகிரங்க சவாலின் பின்னணியில் உள்ள ரகசியம், அமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். 13 குறித்து இந்தியாவுடன் பேசும் தேவை வரவில்லை, அனுர அரசின் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் அரசு சேவையை முறையான அரசு பொறிமுறையாக மாற்றுவதில் சவால்கள் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என்றும், அரசு என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று மாவட்ட செயலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சரிவடைந்திருக்கும் கட்டமைப்பை மீள உருவாக்க நாம் தயாரா இல்லையா என்பது குறித்து எம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுக்கு அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, அரசு சேவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை உள்வாங்கி அவற்றுக்கு இசைவான மாற்றங்களை செய்து கொண்டு தமது துறைக்கு தலைமைத்துவம் வழங்கி அதனை வெற்றியை நோக்கி வழிநடத்தும் கதிரைகள் வெற்றிடமாக காணப்படுவதாகவும் கூறினார். நாட்டில் தற்போதுள்ள அரசு நிறுவனங்களை மீளாய்வு செய்வதற்கான புதிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசியல் செல்வாக்குகளை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பிலான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் அதிகமானோர்கள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டன் கண்டி பிரதான வீதியின் மல்லியப்பு பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 50 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து பாதையை விட்டு விலகி சுமார் 20 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்தின் சாரதியின் கவனையின்மை காரணமாகவே குறித்த விபத்து நேர்ந்ததாக நேரடி விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. குறித்த பேருந்தில் 54 பேர் வரை பயணித்துள்ளதாகவும், இந்த விபத்தில் காயமடைந்த 50 பேர் வரை டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்து தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 76,50,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் திஸ்ஸ மகாராமை மற்றும் எக்ஸ்கந்துர ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 31 மற்றும் 40 வயதுடைய பெண்கள் ஆவார். பெண்கள் இருவரும் அபுதாபியில் இருந்து இன்றைய தினம் அதிகாலை 12:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் இருந்து 51,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 255 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 30ஆம் தேதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜராகுமாறு விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது நத்தார் விழா ஆரம்பித்துள்ள நிலையில் மீன்களின் விலை வேகமாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 கிலோ மீனின் சில்லறை விலை கெலவெல்ல 2,500 ரூபாவாகவும், தலப்பாட் 2,280 ரூபாவாகவும், பலாயா 1,100 ரூபாவாகவும் உள்ளது.
பாறை மீன் கிலோ 1800 ரூபாவாகவும், சாலை 560 ரூபாவாகவும், மத்தி 1020 ரூபாவாகவும், லின்னா 980 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல பேலியகுட மீன் சந்தையின் மொத்த விலையும் அதிகரித்துள்ளது. இதன்படி ஒரு கிலோ மீனின் மொத்த விலை கெலவல்ல 1500 ரூபாவாகவும், தலப்பாடு 1900 ரூபாவாகவும், பலையா 800 ரூபாவாகவும் உள்ளது. மேலும் பாறை மீனின் விலை 1500 ரூபாய், சாலையா 450 ரூபாய், லினா 900 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரகசிய போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்டியிலுள்ள முன்னாள் போலீஸ் அதிகாரியொருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபரொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் நேற்றைய தினம் 38 வயதுடைய பெத்தும் என்ற நபரே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அவருடன் வந்த அவரது மனைவி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தம்பதியினர் காலியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் மூலோபாய திட்டத்தினை உருவாக்கும் நோக்கில் முப்படைகளின் வசமுள்ள பொதுமக்களது காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் முப்படையினரின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் கலந்துரையாடல் ஒன்று காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணி தலைவர் சதுன் தலைமையில் நடத்தப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவில் உள்ள பொதுமக்களின் காணிகளின் தரவுகள் பட்டியல் மற்றும் பாதுகாப்பு படைப்பிரிவில் இல்லாத காணிகளை தரவுகளை தரப்படுத்தல் வேண்டும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைப்பிரிவின் காணி சுவீகரிப்பு பௌத்தமயமாக்கல் தொடர்பாக ஜனாதிபதியுடன் கதைப்பதற்கு விசேட கலந்துரையாடல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்களமயமாக்கல், தொல்பொருள் அகழ்வு, பௌத்தமயமாக்கல், காணி அதிகாரத்தினை மாகாணத்துக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், மதங்களால் உள்ள முரண்பாடுகள், இனங்களுக்கிடையில் பிரச்சினை, வனவிலங்கு அரசு திணைக்களங்கள், மக்களின் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டுள்ளன. மேலும் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய பகுதிகளில் காணிகளை கொண்டுள்ள மக்கள் தமது காணி தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் வேளையில் அல்லது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சமகாலத்தில் இலங்கை அரசியல் மட்டத்தில் கல்வி தகமைகள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டத்தில் கல்வி தகமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமல் பரீட்சை எழுதும் போது சட்ட கல்லூரியில் கடமையாற்றிய பொறுப்பாளர் உயிரிழந்தமையினால் அதனை நிரூபிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என நாமல் பகிரங்கமாக தெரிவித்தார் என அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகிறது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வசந்த
நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சையில் தோற்றிய விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது தனியான அறையொன்றில் 2 சட்டத்தரணிகளின் உதவியுடன் பரீட்சை எழுதியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தான் தனியாக சட்ட தேர்வு எழுதியது நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவேன். ஆனால் நிரூபிக்க முடியாவிட்டால் நீங்கள் வெளியேற வேண்டும் என அமைச்சருக்கு நாமல் சவால் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசமைப்பில் 13வது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசு தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டின் அரசமைப்பில் 13வது திருத்தம் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை. அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் அல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற அனுமதி பெறப்பட வேண்டும். எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மேலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும். எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றத்தின் அனுமதியுடன் மீள்திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடுவதற்கான தேவை கிடையாது. அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.